எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்கே வரையிறது எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 2வது படம். முதல் படம் வந்து காரோட்டியின் காதலி. அது வந்து மனித நேயத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் வந்து எழுத்தாளர் பேசியிருக்கிறேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரையும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன். படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எந்த யாருமே என்னை வந்து நீ படிக்கும்போது படிக்காதுன்னு சொன்னது கிடையாது. ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் என் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 21 வயசு நான் படித்த புத்தகங்கள் வந்து என்னை எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தட்டு கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாக்கள், எங்கள் அத்தைகள், சித்தப்பாக்கள், அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து ஒரு பக்கம் பட புத்தகம், ஒரு பக்கம் கதை புத்தகம், எந்த புத்தகம் ஆசையை படிச்சுட்டு இருப்பேன். பாக்யசாஸ் அவருடைய முதல் புத்தகம் திரைக்கதையை எழுது எப்படின்னு அதை தேடி படித்த பிறகு தான் எனக்கு ஒரு ஆவல், சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு. நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், நம்மளும் சினிமாவுக்கு உள்ளே போகணும்னு நினச்சேன். அப்படி நினச்சி தான் சென்னை எம்ஜிஆர் ஃபிலிம்ஸில் வந்து இயக்குனர் ஆகணும்னு ட்ரை பண்ணேன். அப்ளிகேஷன் போட்டேன். பட் குடும்ப சூழல், குடும்பத்தின் பொருளாதார பின்னடைவுனால எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன். 23 வயசில் 30 வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை. 30 வருஷமாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இங்கே எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன, எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம், புத்தகம் படிக்கிறதை ஏன் நம்ம வந்து புறக்கணிக்கிறோம், அதை ஏன் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அதை ஊக்கிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ உங்கள் வாழ்க்கை இல்லை, பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை. அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது. எஜுகேஷனை கொடுக்கும். எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த பாடக புத்தகம் தாண்டி இங்கே வாழ்வியலை பற்றி நிறைய எழுத்து இருக்குது. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும், தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்குது, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். நான் படிக்கும்போது வயசு 12, 18. அப்போ நான் எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 18 பேர் படித்தோம். 10th எழுதணும். நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு 18 பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சு அடித்தேன். புத்தகம் படித்ததுனால கெட்டு போக மாட்டோம். நம்ம படிக்க சொல்லுங்கள். வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. என் வாழ்க்கையும் அங்கே தான் இருந்துச்சு. அங்கே தான் தேடி எடுத்தேன். நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிஸ்னஸ்மேனாக ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு. எனக்கு இந்த கோவிட் வந்த ஒரு 4 மாதம் எனக்கு வந்து ஒரு பிரேக், ஏன் திரும்ப ஒன்று வாழ்க்கையில் ஒரு பிரேக் அடிச்சுது. அப்போ தான் என்னுடைய உள்ளே இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை, 18 வயசில் போட்ட விதை எட்டி பார்த்துச்சு. என்ன ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எழுதணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் முதல் படம் கார்ட்டூன் காதலி பண்ணேன். 2வது படம் ஆலன், ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை. அவனை 2 பெண்கள் வந்து காதலித்து அந்த காதல், அந்த பெண்களின் காதல், அதை பற்றின ஒரு வாழ்க்கை இங்கே வந்து என்ன ஒன்றே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ஐநா சபையில் 2018 கிரேட்டாக ஒரு பொண்ணு, 16 வயசோ 18 வயசோ தெரியாது, அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஹவு டேர் யூ ஆல். எடுத்தவொடனே இந்த கேள்வி கேட்டுச்சு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஏன் கேட்டுச்சு? அது கேட்ட காரணம் குளோபல் வார்மிங் 1.5 செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது கேட்குது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறீங்க, இந்த உலகம் எங்களுக்கானது, இந்த காற்று எங்களுக்கானது, நீர் எங்களுக்கானது, இந்த நிலம் எங்களுக்கானது, அதை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல, இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல, நம்ம சன்னதிகளுக்கு, நம்மளுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போகணும். அதை நம்ம செய்ய தவறுறோம். இங்கே நம்ம இயந்திரமாக ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை. அடுத்த ஜெனரேஷன் இங்கே வாழணும். அதே தான் இந்த படம் கொடைக்கானல் போயிருந்தேன் ஷூட்டிங் லொக்கேஷனை பார்க்குறதுக்கு.
ஒரு 4-5 பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அப்போ இதை வந்து முடியாது. ஒரு பையன் வந்து 5-6 வயசு இருக்கும். அங்கிள் நான் என்னன்னு கேட்டேன். படமாக இருக்கு கேட்டேன். இல்லை நான் அப்படின்னு ஆரம்பிக்கல அப்படின்னா. அப்போது கேட்குறான், நடிக்கிறேன் கேட்டேன். நடிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான், அங்கிள் நான் வில்லனாக நடிக்கிறேன். வில்லனாக நடிக்கிறியா ஏன்னு கேட்குறேன். அப்போ தான் அங்கிள் வெட்டலாம், குத்தலாம், அறுக்கலாம். ஒரு வன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்கள். ஒரு 6 வயசு பையனுக்கு ரத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது. இது பெரிய பாவம் இல்லையா? மனசாட்சி இருக்கா நம்மளுக்குலாம்? எதை விதைக்கணும் முடியுங்க? இதை விதைக்கணும். நான் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வர வேண்டியிருக்கு புத்தகம் படிக்க சொல்லுது உங்களுக்கு. நான் இங்கே காசு சம்பாதிக்க வரல. மனசு ஆதங்கம், வலி, வேதனை இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது தெரியல எனக்கு. அந்த நிகழ்வுக்கு தான் அதுதான் இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது. ஒரு எழுத்து எங்கே போகும், இந்த எழுதுனா அது யாருக்கு பயன்படும், இந்த எழுதும் போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போது புத்தகம் படிக்கும்போது 1000 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறது. நான் இன்றைக்கி நிற்கிறது காரணம் புத்தகம் தான், சத்தியமாக சொல்வேன். நான் இன்னைக்கு ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இது வாழ்க்கையில் அமைத்து கொண்டதற்கு என் நண்பர்கள் கிடையாது, என் புத்தகம் தான். என் குருநாதர் திரு பாக்கியாஸ் அவர்கள், உண்மையிலே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்கள் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை. முதல் பிரதி அன்றைக்கி தான் வெளியே வருது. நான் கடைக்கு 2 ஹவருக்கு முந்தைய கடைக்கு போயிட்டேன். போய் நின்று கட்டப்படி தொங்கிறதுக்கு முந்தைய அந்த இதில் வாங்கி படித்தேன். அந்தளவுக்கு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பான நான். ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்கு அதை படிக்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல், ஜீவனத்தரமான வாழ்வியல், வேலைன்னு போயிட்டுருப்போம். அங்கே படிக்க முடியல. இங்கே படித்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்லியிருக்கேன் சார். உண்மையிலே உங்களுடைய அந்த தூண்டுதல், உங்களுடைய கேள்விப்பது இருக்கிற அந்த உண்மை, அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார், யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இந்த படம் ஆலன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறையா லொக்கேஷனை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனு ஜெர்மனியில் எடுத்துருக்கோம். காசி, வாரணாசி, ரிஷிகேஷ், காரைக்குடி, ராமேஸ்வரம், கொடைக்கானல், எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு. வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் உள்ளே வந்தார். மனோஜ் சிறந்த இசையமைப்பாளர் உள்ளே வந்தார். டிஓபி சுந்தர் ஸ்டாலி வந்தாப்புல. அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ளே வந்தாங்க. மற்ற எல்லா துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், அந்த பாப்பா, பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தை நான் வன்முறை இல்லாமல், இது உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை நான் வன்முறையாக எடுத்துருக்க முடியும். ஒவ்வொரு சீனையும் ரத்தமாக பிரிக்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் பிரித்து வச்சிருக்க முடியும். ஆனால் அதையும் கடந்து போகிறான் ஒருத்தன். அதையும் கடந்து போய் திரும்பி வரான் வாழ்க்கையில். அவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை அப்படியே தட்டி விட்டு போய் வெளியே வரான் அங்கேருந்து வேறு ஆளாக. இப்போது நான் கேட்குறேன், எல்லாருனாலையும் எல்லாம் அடிச்சிட முடியுமா? ஒரு பலசாலியை ஒரு பலசாலி எலிவன் அடிக்கிறான். எலிவனை வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா? அப்போது நம்ம திருப்பி செய்ய முடியாத ஒன்றை ஏன் நம்ம வந்து இங்கே திணிக்கிறோம்? திருப்பி நம்ம அடிக்க முடியாத ஒன்று ஏன் செய்யணும் ஆசைப்படுறோம்? இல்லை, வன்முறைகள் இல்லை, இது எல்லாம் கலந்ததான் இந்த உலகம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எது அதிகம் தேவைப்படுதுங்க? அன்பும் காதலும். இயற்கையை கொண்டாடுங்கள், அன்பை கொண்டாடுங்கள், காதலை கொண்டாடுங்கள். இந்த உலகம் அமைதியாக வாழும், உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே மட்டும் பாதுகாப்பு பத்தாது, வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும். அது எல்லாரும் இந்த ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறையா செய்யலாம், சமூகத்துக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.